தமிழக அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே, இதற்கு முன்னாடி பல விஷயங்கள் தமிழக அரசுக்கு எதிராக நடந்திருக்கு, தமிழ் மக்களுக்கு நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு எதுக்குமே கண்டனம் பெருசா தெரிவிக்கல. உங்க கட்சி ஒருத்தர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னு ஒன்னா கண்டனம் தெரிவிக்கிறீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இதெல்லாம் சும்மா மெயின் பிக்சர் இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த புசி ஆனந்த் இல்ல, அந்த இடத்துல நீங்களே இருந்து சட்டத்தை மீறி பல விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு. சட்டத்தை மீறி யார் செஞ்சாலும் அந்த இடத்துல கேஸ் போடுவாங்க. ஏன் கைதி கூட பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அரசியலின் ஆரம்பம். அதனால அரசியல்ல இதெல்லாம் இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. விஜய் அவர்களே, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைங்க. மக்களை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. மக்களை சுயநலவாதியா இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து அந்த ஓட்டுக்காக நீங்க செய்யாம நியாயமா தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவிங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, உண்மையை பேசுங்க, நேர்மையா இருங்க. தானா உங்களை தேடி ஒரு கூட்டம் உருவாகும். இப்ப இருக்கிற கூட்டம்லாம் உங்களை பார்க்கறதுக்காக வர கூட்டம். ஓட்டா மாறுமாங்கிறது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓட்டா மாறுவதும் இல்லை உங்களை பார்ப்பதற்காக கூடும் கூட்டமாக மாறுவதும் அது எலெக்ஷன் அப்பதான் தெரியும். இப்ப எதுவுமே தெரியாது. அப்படி எப்படி இருந்தாலும் சரி, ஒரு 10% ஓட்டு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நான் தொடர்ந்து அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். 10% கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க டெபாசிட் வாங்குவீங்களா 234 நின்று, இல்ல கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்கு. அந்த 6 மாத காலத்துல தான் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இப்ப என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கண்டனம் தெரிவிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். ஆனா நீங்க மக்களுக்கு எதிராக நடக்கும் விஷயங்களுக்கு கண்டனமே தெரிவிக்கலையே. பல விஷயங்களுக்கு அது உங்களுக்கு வருத்தமா தெரியலையா? அதனால மக்களை கொஞ்சம் மக்களா மதிங்க. ஓகேங்களா? ஓட்டா பார்க்காதீங்க, மக்களா மதிங்க.